பாதிக்கப்பட்டான், அவனும் பாதிக்கப்பட்டான். உடைந்து போன குடும்பம், சின்ன பின்னமான குடும்பம். அன்பார்களே, அவனை அடக்கம் பண்ணுவதற்காக கொண்டு போகிறார் ஒரு குடும்பம். அதே வேளையிலே பாடுபட்ட இரட்சகர், டூ சஃபரர்ஸ், பாடுபட்ட இரட்சகரும் பாடுபடுத்தப்பட்ட அந்த குடும்பமும். எவ்வளவு பாடுபட்டிருப்பாங்க அந்த பையனுக்காக. எவ்வளவு நாள் வியாதிப்பட்டான், தற்செயலாய் மரித்தானா? யோசித்து பாருங்கள் அவனுடைய பாடுகள். ஆனால் ஆட்டுக்குட்டியானவர், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் அவனை சந்தித்தார். பாடுபட்ட ஒரு மனிதனை பாடுபட்ட ஒரு தெய்வம் சந்திக்கிறார். வாசித்து பாருங்கள், ஏசாயா 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்திலே ஊற்றி அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்ட நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் கொள்ளையாய் பங்கிட்டுக் கொள்ளுவார். கவனிக்க வேண்டும், தன் ஆத்துமாவை மரணத்திலே ஊற்றி மரணத்தில் இருக்கிற ஒரு மனிதனை மீட்டெடுக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் பாவத்தை தாமே சுமந்து, அங்கே பாடை சுமந்து வந்த ஒரு மனிதர்கள், இவர் பாவத்தை சுமந்து வந்த ஒருவர், சஃபரர். அது மட்டுமல்ல, வேதம் சொல்கிறது அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டதினாலே. எனக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, திரும்ப சொல்ல விரும்புகிறேன், 2 groups met, 2 sons met, 2 sufferers met, 2 enemies met. அங்கே 2 எதிராளிகள் சந்திக்கிறார்கள். ஒன்று மரணம். மரணம், வேதம் சொல்லுகிறது மரணம் நம்முடைய சத்துரு. மரணம் காலமெல்லாம் அடிமைத்தனத்திலிருந்த மரணத்துக்கு அடிமையான மரணத்தினால ஜெயித்தால் 2 enemies. ஒன்று மரணம், அடுத்து மரணத்தை மரணமாக்கின இரட்சகர் இயேசு. நாங்க 2 enemies சொன்னது, ஒன்று மரணம், இன்னொன்று பிசாசுக்கு பிடிக்காத ஒரு நபர் இரட்சகர் இயேசு. அந்த 2 enemies கவனிகள். மரணத்தை மரணமாக்கினவர் ஒரு சத்துரு, ஒரு எதிராளி மரணம். ஆனால் மரணத்தை மரணமாக்கின இயேசு. 2 பேரும் ஈச் அதர். என் அன்பான தேவ பிள்ளைகளே, நாளிலே உங்களோட நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை என்னவென்றால், அதிகாரம் உள்ளவர், ஆட்சி செய்கிறவர், மகிமை உள்ளவர். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அந்த பெண்ணை நோக்கி 12ஆம் வசனம், ஸ்திரியே அழாதே. அவர் சொன்ன வார்த்தை 12ஆம் வசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவளை பார்த்து மனதுருகி அழாதே என்று சொன்னார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே, இந்த நாளிலே உன்னை அறிந்தவர், உன் சூழ்நிலை அறிந்தவர், உன் பிரச்சனை அறிந்தவர், நன்றாக கவனிக்க வேண்டும். அதாவது அவர் இருந்த ஊருக்கும் கப்பர்நகூமுக்கும் அந்த நாயின் ஊருக்கும் ஏறக்குறைய 25 மைல் நடந்து வந்தார். இவளுக்காகவே